இப்போது கடலை குழம்பு தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் பார்க்கலாம். வறுத்து அரைச்ச கடலை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு கடலை ஊற வச்சுருக்கோம். வறுத்து அரைக்கிறதுக்காக வரமல்லி, வரமிளகாய், பச்சை மிளகாய் 1, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், தேங்காய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, கருவேப்பிலை, கடுகு, வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா. இப்போ செய்முறை பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 150 கடலை, ஊற வச்ச கடலை வேகிறதுக்கு தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு அதில் உப்பும் மஞ்சத்தூளும் லைட்டாக சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம சைடுலேயே அதுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் வறுத்து வச்சுக்கலாம். ஸ்டீம் வந்துருச்சு, வெயிட் போட்டாச்சு. இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தனியா போட்டிருக்கேன், அது கூட ஜீரகமும் போட்டுக்கலாம். மிளகு சேர்த்துருக்கேன். வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நான் ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை பாதியாக நறுக்கி போட்டிருக்கேன். வறுத்தாச்சு, இது தனியாக எடுத்து வச்சிடலாம். வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அதே கடாயில் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம், இல்லாட்டினா அது வெடிக்கும். அது கூட தேங்காவும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா ஒன்று வதக்கிடலாம். வறுபட்டுடுச்சு. இப்போது இதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சுங்க. மிக்சியில் சேர்த்து குறையாக அரைச்சிக்கலாம். அதோடவே வதக்கின வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி. கடாய் காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுட்ட வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது கண்ணாடி பதம் போய் லைட் அந்த கோல்டன் ப்ரௌன் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி, தேவையான தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். கடையில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். போதும், நல்லா தண்ணி வத்திடுச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான அரைச்சி வச்ச கடலை குழம்பு ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி வச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா கருவேப்பிலையை கசக்கி சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும். சுவையான ஆப்பம் கடலை குழம்பு தயார். நீங்களும் சுவைச்சு என்ஜாய் பண்ணுங்கள்.
கடலை குழம்பு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். சுவையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.